கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் நிலைத்திருப்பதற்கு வேத வசனங்களை அதிகமாய் தியானிக்கிற அனுபவம் உள்ளவர்களாக இருக்கணும். வேத வசனங்களை தியானிக்கிற அனுபவம் மட்டுமல்ல, வேத வசனங்களை எப்பொழுதும் சிந்தையில் வைத்து கொள்ளுகிற அனுபவம் நமக்கு வேணும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ஏதோ ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறது இல்லை, ஜெபத்தில் நிலைத்திருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ஏதோ ஒரு வேத வசனத்தை வாசிக்கணும் என்பது அல்ல, வசனத்திலே வாழ்கிறது. அப்போ கவனிச்சு பாருங்க, ஜெபத்திலும் வசனத்திலும் நாம் நிலைத்திருந்தால்தான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில குற்றப்படுத்தப்பட முடியாதபடி, குறைவில்லாதபடி சந்தோஷமா வாழ முடியும். அதை குறித்து தான் இங்க வசனம் சொல்லுது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க பாருங்க, 63ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமது கரத்துல தந்திருக்கிற இந்த வசனங்கள் தான் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்படின்னா நீங்க ஒரு காரியத்தை திட்டமா புரிஞ்சுக்கிடணும். நீங்க எவ்வளவு நேரம் ஜெபித்து அன்னைக்கு வேதத்தை வாசிக்கலன்னா உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில உள்ளான மனிதன்ல பலன் இருக்காது. உள்ளான மனுஷன்ல பலன் இருக்காது. அப்ப உள்ளான மனுஷன்ல பலன் இல்லைன்னா உங்களோடு போராடுகிற பாவத்தின் வல்லமையை எதிர்த்து நிற்கவும் உங்களுக்கு பலன் இருக்காது. உங்களோடு என்ன பாவம் எப்பொழுது போராடுகிறதோ அதற்கு நீங்கள் அடிமைப்பட்டு விடுவீர்கள். கடந்த நாட்களில் ஒரு பட்டணத்துக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். ஒரு வீட்டில் ஒரு வாலிப மகனுக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் போயிருந்தேன். அந்த வாலிப மகனோடு அமர்ந்திருந்து நான் பேசும் பொழுது ஆரம்ப காலத்தில் அவன் நான் போன உடனே என்கிட்ட சமாதானமாக பேசலை. நான் அவன்கிட்ட பேச பிரயாசப்படும் பொழுதெல்லாம் அவன் அவாய்ட் பண்ணுறவனாக இருந்தான். இருந்தாலும் அன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் அந்த வீட்டில் நான் பொறுமையாக தங்கியிருந்து அவன்கிட்ட 2-3 வார்த்தை வாலண்டியராக பேசி அவனுடைய மைண்டை டைவர்ட் பண்ணி அவன் எதில் விரும்புகிறாங்கிறத கண்டுபிடித்து கேப்சர் பண்ணி அவன்கிட்ட பேச ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் கழித்து அவன் என்கிட்ட ஃப்ரீயாக பேசலாம். அப்போ நானும் அவனும் வீட்டை விட்டு வெளியே போய் பல காரியங்களை பேசிகிட்டு இருந்தோம். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, அவனுக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது. ஏன்னா அந்த பையன் ஒரு லவ் அஃபேர்ஸில் விழுந்து கிடந்தான். இப்போ அந்த தம்பியோட கூட கிட்டத்தட்ட 2 மணி நேரம் செலவழித்து அவனுக்கு தேவனுடைய அன்பை சொல்லி அவனை சத்தியத்துக்குள்ள நடத்திட்டு அவனுக்காக ஜெபம் பண்ணிட்டு நான் ஊருக்கு வந்தேன். அவனுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்த பிறகு ராத்திரி 9 மணிக்கு எனக்கு அவன் மெசேஜ் போட்டிருந்தான். அங்கிள், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கூட பேசிட்டு போனது மனசில் எனக்கு ஒரு சமாதானமாக இருக்கு அங்கிள். உண்மையிலே ஒரு சந்தோஷத்தை நான் உணர்றேன். அதனால் நீங்கள் நேரம் கிடைக்கும்போது எங்கள் வீட்டுக்கு வாங்க, வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். எனக்கு பயங்கர சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கிரியை செஞ்சிருக்கிறார். அந்த வாலிப மகனை சந்திச்சிருக்கிறார், அவனை உணர்த்தி இருக்கிறார். சந்தோஷம் பாருங்க. ஒரு 4 நாள் கழித்து அவன் எனக்கு ஃபோன் பண்ணான். நான் என்ன தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நாள் ஆரம்பிச்சிட்டான். என்னன்னு கேட்டேன். அவன் சொன்னான், ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் நான் விழுந்துட்டேன். நான் நினச்சி கூட பார்க்கல அந்த பாவத்தில் விழுவேன். நான் அந்த பாவத்தில் விழுந்துட்டேன்னா அழுது அவன் சொல்கிறான், எனக்கு செத்து போயிடலான்னு இருக்கு, எனக்கு சமாதானமே இல்லை, நான் ஆண்டவருக்கு விரோதமாக இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சிட்டேன்னு புலம்ப ஆரம்பித்தான். அப்போது எனக்கும் வருத்தம் தான். ஆனால் அவன்கிட்ட நான் பேசும்போது சொன்னேன், தம்பி கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அவன் சொல்கிறான், அண்ணே நான் பாவம் செஞ்சுட்டேன்னு வந்து அழுதுட்டு இருக்கேன், கர்த்தர் என் கூட இருக்கான்னு சொல்கிறீங்களே. ஆமாம் தம்பி, 100% சொல்கிறேன், ஆண்டவர் உன் கூட இருக்கார். நான் சொன்னா, என்னென்ன பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறீங்க, நீங்கள் வந்து என் கூட பேசிட்டு போகும்போது என் இருதயம் சந்தோஷப்பட்டது, ஆண்டவருக்காக வாழணும்னு ஆசைப்பட்டது, நான் பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமாக இருக்கணும்னு உணர்த்தப்பட்டேன். ஆனால் இன்னைக்கு பாவத்தில் விழுந்துட்டேன். ஆண்டவர் எப்படி என்னை நேசிப்பார்? எனக்கு ஜெபிக்க போகிறதுக்கே வெக்கமாக இருக்கு, பைபிளை கையில் எடுக்கிறதுக்கே கூச்சமாக இருக்கு, தேவ சமூகத்தில் போய் நான் எந்த முகத்தோடு அவரை பார்ப்பேன், ஆண்டவரை பார்க்கறதுக்கே வெக்கமாக இருக்குனே அப்படின்னா. அப்போ தானே அந்த தம்பிகிட்ட பேசினேன், தம்பி இப்போ நான் வந்து உங்ககிட்ட சந்தித்து உங்களை பேசாமல் இருந்திருந்தா நீங்கள் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சீங்கன்னா இவ்வளோ வருத்தப்படுவீங்களான்னே.
நான் அப்படி யோசிச்சுட்டு சொன்னா, இல்லை, ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். நீங்கள் ஒரு ரகசிய பாவத்தை செய்கிறீங்க, ஒரு அந்தரங்க பாவத்தில் விழுந்துட்டீங்க. அந்த பாவத்தை மறுபடியும் செய்யணுங்கிற எண்ணம் வருமா? மறுபடியும் அந்த பாவத்தை செய்கிறதுக்கு சந்தர்ப்பம் எப்படி கிடைக்கும்னு எதிர்பார்ப்பீங்களா? இல்லை இப்போ உட்காந்து அழுற மாதிரி அழுவீங்களான்னே. அப்போ அவன் சொன்னான், இல்லை அங்கிள், நீங்கள் வந்து என்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னகுட்டி நான் அந்த பாவத்தை செஞ்சேன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். என் நண்பர்கள்ட்டெல்லாம் கூட சொல்லியிருப்பேன். மறுபடியும் இந்த பாவத்தை செய்கிறதுக்கு வகை தேடி கொண்டு இருப்பேன் நான். அப்போ நான் கேட்டேன், இப்போ நான் வந்து உங்ககிட்ட சத்தியத்தை சொல்லிட்டு வந்த பிறகு தானே இந்த பாவத்தை செஞ்ச நீங்கள் அழுது கொண்டு இருக்கீங்கன்னே. ஆமாம். அப்போ தேவன் உங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்துட்டார். பாவத்தை குறித்து துக்கப்படுகிற இருதயத்தை தந்திருக்கிறார். பாவத்தை வெறுக்கிற இருதயத்தை தந்திருக்கிறார். நீங்க விழுந்தது உண்மைதான், வஞ்சிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா சந்தோஷப்படுகிறதுக்கு பதிலாக வெறுத்து அழுகிறீங்க தெரியுமா? கர்த்தர் உங்க கூட இருக்கார். ஏன்னா அவர் ஒருவர் தான் ஒரு மனிதனுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பார். உணர்வு இல்லாத மனுஷன் எல்லாருமே பாவத்தை சும்மா அப்படி டேஸ்டா விரும்பி சாப்பிடுவான் அப்படின்னு. அப்ப என் கூட அங்கிள் ஆண்டவர் இருக்காங்களா அங்கிள்னு கேட்டான். உங்களோட இருக்காங்க. அழு, உன் இருதயத்துல சமாதானம் வருகிற வரைக்கும் அழுது ஜோமனு. மறுபடியும் உனக்கு சமாதானத்தை ஆண்டவர் தருவார், சந்தோஷத்தை தருவார். ஆனா அந்த சந்தோஷத்தை சமாதானத்தை அவர் தந்த பிறகு மீண்டும் உனக்கு இந்த பாவ சோதனை வரும். ஒரு பாவம் செய்யறதுக்கு வாசல் திறக்கும். அதுல விழுந்துராதபடி காத்துக்கொள், நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொன்னேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. ஆவிதான் உயிர்ப்பிக்கிறது. அப்போ தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா ஒரு சின்ன தப்பு செய்யும் போது உங்களை உணர்த்துவார், உயிர்ப்பிப்பார். அந்த ஆவி, ஐயோ பாவம் செஞ்சிட்டோமே, பாவத்தை ஒருவேளை அடிமைப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதை உங்களை துடிக்க பண்ணும். அந்த பாவத்தை வெறுக்க பண்ணும். அது மேல ஒரு வெறுப்பை கொண்டு வரும். உங்களுக்குள்ள ஓணும் அழுகையை கொண்டு வரும். நல்லா கவனிங்க, ஆவி உயிர்ப்பிக்கிறது. அப்போ இந்த தேவனுடைய வசனம் தான் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. இந்த வேத வசனத்தை நீங்க தியானித்து ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பீங்கன்னா நிச்சயமா உங்க ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டதா இருக்கும். பாவம் செய்யாது, பாவத்தை வெறுக்கும், பாவத்துக்கு விலகி போடும். பாவ அடிமைத்தனத்துல விழக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் படபடன்னு துடிச்சு உங்களை அப்படியே யோசிப்பு போல தூர கொண்டு போயிடும். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை தியானித்து உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி உள்ளவர்களாய் உங்களை காத்துக்கொள்ளுங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகளுக்கு உமது வசனத்தை விட்டு கொடுக்கிறேன். இந்த வசனம் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வசனம் அவர்களை உயிர்ப்பிக்கட்டும். அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கட்டும். உங்க நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். உங்களுடைய பிள்ளைகள் இனி கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், ஜெயிக்கிறவர்களாய் இருக்க கிருபை தந்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.